ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபார்முலாவோட கண்டினியூவேஷன். அந்த ஃபார்முலா எல்லாமே இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் ZR, ZY அண்ட் ZB இது மூணுமே ஈக்குவலாக இல்லை. ஓகேயா, மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்குது. தேர்ஃபோர் இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு லோடு. இப்போ 3 ஃபேஸ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் கால்குலேட் பண்ணிவிட்டு இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பேலன்ஸ்டு லோடில் தான் அப்படி பண்ண முடியும். இங்கே வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ்க்கும் பவர் கன்சப்ஷன் என்னென்னு கால்குலேட் பண்ணி அதை மூணையும் ஆட் பண்ணால் தான் என்ன வரும்னா இந்த 3 ஃபேஸ் ரியல் பவர். அதே மாதிரி தான் ரியாக்டிவ் பவர். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு கரண்ட் அட் ஈச் ஃபேஸ் என்னன்றது பார்க்குறோம். ஓகே, இதில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் கவனிங்க. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 வோல்டேஜ்ன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 400 வோல்டேஜ் அப்படின்னா இது லைன் வோல்டேஜா ஃபேஸ் வோல்டேஜா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி நேற்று வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துடணும். என்னென்னா பை டிஃபால்ட் த கிவன் வோல்டேஜ் இஸ் டு பி கன்சிடர்டு அஸ் லைன் வோல்டேஜ். அப்போ கிவன் வோல்டேஜ் இந்த 400 வோல்டேஜ் வந்து டிஃபால்ட்டாக லைன் வோல்டேஜ் தான். ஏன்னா இப்போ ஃபேஸ் வோல்டேஜ்னால் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும். எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக நம்ம லைன் வோல்டேஜ்னு எடுக்கிறோம். ஓகேயா, ஸோ இது வந்து லைன் வோல்டேஜ் பை டிஃபால்ட். ஓகே, அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் தான் ஒவ்வொரு ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். லைன் வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபேஸ் வோல்டேஜை VL = √3 V ஃபேஸ். இப்போ V ஃபேஸ் என்னன்னா VL / √3, அதாவது லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 230.94 வோல்டேஜ். இதுதான் என்னது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, இந்த ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VRல இங்கே இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஃபேஸ் வோல்டேஜ் வேல்யூ இங்கே என்ன இருக்கும் 230.94. அண்ட் ஒன் மோர் திங், ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா RYB சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் RBY சீக்வன்ஸ் அப்படின்னு மாற்றி கூட கொடுக்கலாம் கொஷினில். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து RYBன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக என்னது we should draw the phasor diagram. ஓகே, RYB சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு R, அதுக்கப்புறம் Y, அதுக்கப்புறம் B. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் இந்த ஆங்கிள் வந்து ஃபில் பண்ண முடியும். VR வந்து இங்கே இருக்குதுன்னா டாப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே. தர்ஃபோர் இங்கே வந்து இது 0 டிகிரி. அடுத்து VY பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்குது. தர்ஃபோர் -120 டிகிரி. அதுக்கப்புறம் 240 டிகிரி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால -240 டிகிரி. ஸோ இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் கொஷினில் RBY அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா இதை வந்து சீக்வன்ஸ் வந்து மாற்றணும். எப்படி R இங்கே VB இங்கே வந்துடும், VY இங்கே வந்துடும். ஸோ VB தான் பார்த்தீங்கன்னா -120 வரும், VYக்கு -240 அந்த மாதிரி மாறிடும். ஸோ பி கேர்ஃபுல். அடுத்து ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா கரண்ட் அட் ஈச் ஃபேஸ். வி ஷுட் ஃபைண்ட் அவுட் த கரண்ட் அட் ஈச் ஃபேஸ். அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். IR = VR/, இது ஒன்று ஜஸ்ட் இது வந்து ஒரு ஓம்ஸ் தான். ஓகே, VRோட வேல்யூ 230. இந்த வேல்யூ ஓகே 230.94 அட் அன் ஆங்கிள் 0 டிகிரி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிவைடட் பை ZRோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருவாங்க 3 + J4. ஸோ தான் 3 + J4. இது டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருந்தால் போலார் ஃபார்மில் இருந்தால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தர்ஃபோர் 230.94 அட் அன் ஆங்கிள் 0 டிகிரி டிவைடட் பை இதை போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 230.94 டிவைடட் பை 5னா 46.2. பட் இந்த ஆங்கிள் என்ன பண்ணணும், போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்கும்போது இந்த ஆங்கிளை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், டிவைட் பண்ணக்கூடாது. தர்ஃபோர் 0 - 53.13 அதனால -53.13 டிகிரி. சப்போஸ் ப்ராடக்டில் இருந்ததுன்னா ஆட் பண்ணணும், டிவிஷனில் இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள்ஸை பார்த்தோன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு IYனா VY/ZY. ஓகே, அப்போ 230.94 அட் an angle -120 டிகிரி
இங்கே கவனிங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 230.94 அட் ஆங்கிள் 0 டிகிரின்னு போட்டிருக்கோம். இங்கே என்னது -120 டிகிரி. ஏன்? விஒய் வந்து இதாக இருக்குல்ல, -120 டிகிரி, அதை விட்டுறக்கூடாது. ஓகே, ZYயோட வேல்யூ 8 + j6. அதுக்கப்புறம் இதுக்கு போலார் கோஆர்டினேட்ஸை கன்வெர்ட் பண்ணி இதை சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. சிமிலர்லி ஐபி, இங்கே விபி என்ன வரும்? -240 டிகிரி. ஏன்னா விபி வந்து -240 டிகிரி. அதாவது இந்த ROIB சீக்வன்ஸ்லேருந்து இந்த டயக்ராம் வரைகிறோம். இந்த டயக்ராம்லேருந்து இந்த ஆங்கிள்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். இந்த ஆங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, இவ்வளோதான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பவர் கன்சியூம்டு பை ஈச் ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸும் பவர் கன்சப்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பவர் கன்சியூம்டு பை ஃபேஸ் ஆர், அது என்னென்னா V × I × cos φ. ஓகே, வியோட வேல்யூ 230.94. இது வந்து ஜஸ்ட் மேக்னிடியூட் அப்ளை பண்ணாலே போதும், ஏன்னா இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஐஆரோட வேல்யூ வந்து 46.2. இது எங்கேருந்து வந்தது? இந்த இருக்குது 46.2, மேக்னிடியூட் மட்டும் எழுதிட்டோம். இன்ட்டு cos φr. cos φrக்கு ஃபார்முலா என்ன? R/Z. இந்த R/Zனா எதுனா ஆர் ஃபேஸில் உள்ள R/Z. அதாவது ஆர் ஃபேஸில் இருக்குல்ல, இந்த 3 + j4 அந்த Z. இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னா ஆரோட வேல்யூ இது வந்து R + jx ஃபார்மெட். தர்ஃபோர் ஆரோட வேல்யூ வந்து 3 / Z மேக்னிடியூட் என்ன வரும்? 5. ஸோ 3/5 தான் இங்கே 0.6. அதே மாதிரி ஒய் ஃபேஸ். ஓகே, இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ 0.6 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வருது. அடுத்து VY IY cos φ. VYயோட வேல்யூ அதே மேக்னிடியூட் அதே தான் வரும். IYக்கு வந்து இந்த வேல்யூ 23.094, இந்த 23.0 இன்ட்டு 0.6. இந்த 0.6 எப்படி இருந்ததுன்னா cos 5y 8/10. எப்படி 8/10? R by magnitude of impedance. ஆரோட வேல்யூ என்னது? 8 டிவைடட் பை இந்த 10. ஓகே, அதே மாதிரி தான் பி ஃபேஸ்க்கும். இங்கே 4/5, இந்த 4 அப்புறம் டிவைடட் பை இந்த 5. ஓகே, இது R + jx ஃபார்மேட். இது மேக்னிடியூட் ஆஃப் இம்படன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படின்னா R + jx ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆங்கிள் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். புரியுதா? இது வந்து மேக்னிடியூட். ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா? R by மாடுலஸ் ஆஃப் Z. ஆரோட வேல்யூ 4, மாடுலஸ் ஆஃப் Z வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதுதான் அது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? நியூட்ரல் கரண்ட். நியூட்ரல் கரண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்னென்னா அந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணால் யூ வில் கெட் IR + IY + IB. ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருந்தேன், இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ IRோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 46.2 அட் அன் ஆங்கிள் ஆஃப் -153.13. இது எப்படி வந்தது? இந்த மேக்னிடியூடோட சேர்த்து தான் எழுதும். அதாவது மேக்னிடியூட் ஃபேஸர் ஆங்கிள் ரெண்டுமே சேர்த்து தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே IY, இது வந்து IB. ஸோ இந்த 3 டேட்டாவே ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அது போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. இதை ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். அப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் யூ வில் கெட் 12 அட் அன் ஆங்கிள் ஆஃப் -0.8 டிகிரி ஆம்பியர். இதானது நியூட்ரல் கரண்ட். இது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு லோடுனால இதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் இதோட வேல்யூ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு லோடாக இருந்ததுன்னா நியூட்ரல் கரண்ட் வந்து என்னென்னா 0 ஆம்பியராக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸ் ஆவரேஜ் பவர். நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க? 3 ஃபேஸ் ஆவரேஜ் பவர். சிம்பிள். என்னென்னா 3 ஃபேஸ் பவரையும் ஆட் பண்ணணும். 3 ஃபேஸ் பவர்ஸ், அதாவது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் பவர் அண்ட் பி ஃபேஸ் பவர். இது மூணு டேட்டாவுமே 3 வேல்யூவும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆர் ஃபேஸ் பவர்,
ஒய் ஃபேஸ் பவர், பி ஃபேஸ் பவர், இந்த 3 டேட்டாவையும் ஆட் பண்ணிட்டோம்னா we will get 19203.86 வாட்ஸ். அடுத்து 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர், அதுக்கு என்ன ஃபார்முலா? V into I into sin phi. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ VRோட வேல்யூ தெரியும், IRோட வேல்யூ தெரியும். sin phi Rோட வேல்யூ எப்படி வரும்னா, இதை cos phi Rலேருந்து எடுக்கிறோம். cos phi Rக்கு வந்து 0.6. நமக்கு தெரியும் cos square theta plus sin square theta is equal to 1. ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி sin phi R is equal to square root of 1 minus cos square phi R. therefore sin phi Rோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.8. இங்கே 0.8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வருது. அடுத்து sin phi y அப்படின்னா sin phi yனா நம்ம என்ன எடுக்கணும்? இதே 0.8 எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இது வந்து ஆர் ஃபேஸோட சைன் ஆஃப் அந்த ஃபேஸர் ஆங்கிள். இது என்னது? ஒய் ஃபேஸ்க்கு தனி. ஒய் ஃபேஸ்க்கு என்ன வந்தது? ஆல்ரெடி 0.8ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பி ஃபேஸுக்கும் 0.8 வந்துருக்கு. இதுக்கு செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணும்போது இது வந்து 0.6, இங்கேயும் பி ஃபேஸ்க்கும் 0.6. இந்த 0.6 இந்த கன்சர்ன்டு எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூஸ். ஓகேயா? நம்ம ஆல்ரெடி காஸ் ஃபை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம், ஆர் பை மாடலஸ் ஆஃப் இசட்னு. இதிலேருந்து சைன் ஃபை வந்து எடுத்து கொண்டு வரும். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, எப்படின்னா காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.8. அந்த ஃபையோட வேல்யூ வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? 5 is equal to cos inverse of 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ மே கெட் 36.86 சம்திங். ஸோ அந்த ஃபையோட வேல்யூவை சைன் ஃபைவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் 0.6. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர். 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர்னால் சிம்பிள், ஆர் ஃபேஸ் ரியாக்டிவ் பவர், ஒய் ஃபேஸ் ரியாக்டிவ் பவர் அண்ட் பி ஃபேஸ் ரியாக்டிவ் பவர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் 3 phase reactive power 18137.2 VAR. VAR is very important. Volt ampere reactive. You need to write down the unit of every parameters. Next, so இந்த 5 டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் என்னென்னா ட்ரா த ஃபேஸர் டயக்ராம். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு ஆர் ஒய் பி ஃபேஸ் சீக்வன்ஸ்னால எப்படி எழுதிடுறோம். இந்த விஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 230.94 at 0 டிகிரி. அதனால தான் 0 டிகிரி இங்கே இருக்கும் டாப்பில், இதுதான் ரெஃபரன்ஸ். ஓகே, அதனால இங்கே எழுதியிருக்கோம். இங்கே இஸ் ஈக்குவல் டு 230.94 at an angle of -120 டிகிரி. அதே மாதிரி இங்கே VB is equal to 230.94 at an angle of -240 degree. Okay, right. இப்போ ஐஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டை வந்து பிளாட் பண்ணணும். எப்படின்னா ஐஆரோட வேல்யூ வந்து 46.2 ஆம்பியர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் -53.13. மைனஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம கிளாக் வைஸில் தான் பார்க்கணும். -53.13 எங்கே வரும்? நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வரைய போகிறோம். மைனஸ்னால் என்னது? கிளாக் வைஸில். இதுதான் 0 டிகிரினா 53 டிகிரி இங்கே வரும். இது 0 டிகிரி, இது 120 டிகிரி. இப்போ 90 டிகிரி வந்து இங்கே இருக்கும். ஓகேயா? இங்கே தான் 90 டிகிரி. ஏன்னா இது ரைட் ஆங்கிளில் பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 45 டிகிரி இங்கே இருக்கும். ஸோ 53 டிகிரி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஐஆர் is equal to 46.2 ampere. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து இதில் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா 46.2 at an angle of -43.13 அது எழுதலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்னா இந்த 5R 53.13 டிகிரி. ஸோ இங்கேயுமே 0 டிகிரி -120 டிகிரி தேவையில்லை. ஓகே, எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐஒய் எங்கே வரும்னா -156.86.
இது எங்கே இருக்கும் இந்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் 120 டிகிரி, இது விஒய் வரைக்கும் 120 டிகிரி. ஸோ இதில் 120 டிகிரி மைனஸ் பண்ணோன்னா என்ன இருக்கும், -36.86 இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு 36.86 இங்கே வரும் அப்ராக்சிமேட், இதுவுமே அப்ராக்சிமேட் தான். IY இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் எழுதணும், 23.094 ஆம்பியர். இந்த ஆங்கிள் என்ன வரும், இங்கே -156.86 அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் வேல்யூ, இந்த இதிலிருந்து தான் 156. ஆல்ரெடி விஒய்ன்றது 120 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த 120க்கும் இந்த -156க்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5B இஸ் ஈக்குவல் டு 36. அதாவது 156ல் 120 மைனஸ் பண்ணிட்டோம்னா 36 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு விபி. ஐபி எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா 46.2 ஆம்பியர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் -276.86. இது வரைக்கும் 240 டிகிரி வந்துடும், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ். ஸோ இது வரைக்கும் 240 டிகிரி இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக 36.86 ஆட் பண்ணோம்னா 276 வரும். அப்போ 36.86 வந்து இதில் மைனஸ்னால் என்னது, கிளாக் வைஸில். ஸோ கிளாக் வைஸில் மைனஸ் இதுதான் வந்து இந்த 36.86. ஸோ இது வந்து பி ஃபேஸ். ஓகே, இதில் பாருங்கள், இதோட ஆம்பியர் பார்த்தோன்னா 46.2 ஆம்பியர். ரைட், இதுதான் வந்து ஃபேஸர் டயக்ராம். அப்புறம் இங்கே வந்து இதோட லென்த்து பார்த்தோம்னா விஆர், விஒய், விபி இதோட லென்த்து பார்த்தோம்னா இஸ் வெரி லென்த்தி when compared to this current vectors. ஏன்னா இது வந்து 230ன்றதுனால இது வந்து மேக்னிடியூடு பாருங்கள், 230ன்றதுனால இதோட லென்த் அதிகமாக இருக்கும். இது வெறும் 46.2னால இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 230, இங்கே 23னா இதோட இது ஷார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 46.2னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே ஒரே லென்த்தில் வந்து பிளாட் பண்ணுறீங்க, தட் இஸ் ராங். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த 46, இந்த 230 இது எல்லாமே இந்த லென்த். ஓகேயா, இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ். ஓகேயா, ஓகே, அவ்வளோதான் வந்து இந்த ப்ராப்ளம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இதே இது ஒரு கொஷின், இந்த மாதிரி கொஷினை கொடுத்து இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வருது. நீங்கள் வேணும்னா ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஆர்ஒய்பி சீக்வன்ஸுக்கு பதிலாக ஆர்பிஒய் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா இங்கே வந்து எல்லாமே மாறி, இது இந்த சைடு வந்துடும், இது இந்த சைடு வந்துடும். அப்போ நீங்கள் இங்கேயே ஃபஸ்ட்டு டேட்டாவை மாற்றணும், ஆர்பிஒய். ஸோ இங்கே வந்து விபி அப்படின்னு வந்துடும், அட் அன் ஆங்கிள் ஆஃப் -120 வரும். இந்த விபியும் விஒயும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது இந்த ஆங்குலர் எல்லாமே வந்து மாறும். ஓகேயா, பார்க்க சிம்பிளாக, பார்க்குறதுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகேயா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு டைரெக்டாக எக்ஸாமுக்கு போனால் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. அதாவது அட்டன் பண்ணாலும் ஆன்சர் வந்து 90% வந்து எரர் தான் வரும். ஓகேயா, இதுக்கு ஸ்டெப் மார்க்கும் ரொம்ப கிடையாது. ஸோ you will become a loser. So be careful.